அனைவருக்கும் வணக்கம். மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். செயற்கை நுண்ணறிவு என்னும் பாடத்திற்கான தொடர் விரிவுரைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது நிச்சயத்தன்மை காரணிகள் மற்றும் விதி அடிப்படையிலான அமைப்புகள், அதாவது certainty factors and rule based systems, handling uncertainty using certainty factors in a rule based system. நிச்சயத்தன்மை அப்படின்னா என்ன? certainty. எப்படி சர்டனாக இருக்கும், எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, ஒரு நோய் இல்லை அப்படின்னு ஒரு சர்டனாக சொல்கிறது தான் நிச்சயத்தன்மை. காரணிகள் அப்படின்னா ஃபேக்டர்ஸ், அதான் நிச்சயத்தன்மை காரணிகள் என்றால் certainty factors. இப்போது ஒரு மருத்துவரிடம் போகிறோம். ஒரு நோயாளியாக செல்லும்போது, எனக்கு நோய் இருந்தால் தான் நான் நோயாளி இல்லையா? அப்படி இருக்கும்போது எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது என்றால் உடனே என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு காய்ச்சல் மட்டும் இல்லைங்க, காய்ச்சல் கூட ஏதான ஒரு இன்ஃபெக்ஷனும் இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் காய்ச்சல் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது சாதாரண வைரல் ஃபீவர் தான், இல்லை இது ஒரு 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 ஜுரம் வரத்துக்கான அறிகுறிகள் தான் இருக்குது, உங்களுக்கு காய்ச்சலே இல்லை அப்படிங்கிறதும் சொல்லலாம். அப்போது காய்ச்சல் ஏற்பட்டால் அதுக்கான இன்ஃபெக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை தான் அந்த certainty factors. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்சர்டன்ட்டியை வச்சு அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அப்போ அந்த இன்ஃபரன்ஸ் இன்ஜினில் எப்படி இருக்கும் அப்படின்னா, காய்ச்சல் இருந்தால் இன்ஃபெக்ஷனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அந்த சர்டன்ட்டிக்கு இதுக்கான என்ன மாதிரியெல்லாம் ரூல்ஸ் எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரோம். ரூல்ஸ்னால் என்ன தமிழில்? விதி. அந்த விதியை ரூல் பேஸ் சிஸ்டம்னா விதி அடிப்படையிலான அமைப்புகள். அந்த ரூல் பேஸ் சிஸ்டம்மை எப்படி சர்டன்ட்டி ஃபேக்டர்ஸோடு கொண்டு வரோம். அப்போது அந்த சர்டன்ட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், எப்படி நம்ம அன்சர்டன்ட்டி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், சர்டன்ட்டி ஃபேக்டர்ஸ்னால் என்ன, இந்த ரூல் பேஸ் சிஸ்டம்மை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த பகுதியில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த ரூல் பேஸ் சிஸ்டம்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே உங்களுக்கு இன்ஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை பற்றி தான் இந்த பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம பகுதிக்குள்ளே செல்லலாமா? இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அறிமுகம்னா என்னங்க? இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷனில் நிச்சயத்தன்மை காரணிகள் என்றால் என்ன, ஏதோ தலைப்பில் சொன்னோம். நிச்சயத்தன்மை அப்படின்னா சர்டன்ட்டின்னு சொன்னோம், காரணிகள்னால் என்ன சொன்னேன்? ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னேன். அப்போது வாட் ஆர் தி சர்டன்ட்டி ஃபேக்டர்ஸ்? எப்படி சார் நீங்கள் நிச்சயத்தன்மை காரணிகள்னு சொல்லுவீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, விதி அடிப்படையிலான அமைப்புகளில் அவை எவ்வாறெல்லாம் நிச்சயமற்ற தன்மைகளை கையாளுகின்றன. நிச்சயத்தன்மைனா சர்டன்ட்டி, நிச்சயமற்ற தன்மைனா அன்சர்டன்ட்டி. அப்போது ஹவு தே ஹேண்டில் அன்சர்டன்ட்டி எதில்? இன் அ ரூல் பேஸ் சிஸ்டம். இதுதான் நிச்சயத்தன்மை காரணிகள் என்றால் என்னங்கிறதுக்கான விடை. வாட் ஆர் சர்டன்ட்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, ஹவு தே குட் ஹேண்டில் அன்சர்டன்ட்டி இன் அ ரூல் பேஸ் சிஸ்டம். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழில் என்ன? செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் நிபுணத்துவ அமைப்புகளில் இதன் முக்கியத்துவம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா என்ன? நிபுணத்துவ அமைப்புகள் அப்படின்னா என்ன? எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ். செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தெரியும். நிபுணத்துவ அமைப்புகள்னால் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். அதாவது தேர் இம்பார்ட்டன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்.
இதுதான். இதை பற்றி எல்லாம் விரிவாக பார்க்குறது தான் இந்த பகுதியோட சாராம்சமாக இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த விதி அடிப்படையிலான அமைப்புகள் அது எப்படி இருக்கணும்? விதி அடிப்படையிலான அமைப்புகள் அப்படின்னா, விதினா என்ன சொன்னேன்? ரூல். அடிப்படையிலான அமைப்புகள்னால் ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ். விதி அடிப்படையிலான அமைப்பு அப்படின்னா என்ன? வாட் யூ மீன் பை a ரூல் பேஸ்ட் சிஸ்டம்? விதிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு அப்படின்னா an artificial intelligence system based on rules. இப்போது பேஸ்ட் ஆன் ரூல்ஸுங்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணுவோம். கண்டிஷன்னா எப்படி இருக்கும்? இஃப் தென் அப்படிங்கிறத கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இஃப் தென்னா என்ன? இஃப் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, இப்போது ஒரு காரணம் இருக்குது, இஃப் ஒரு கண்டிஷன் இருந்தால், அது ட்ரூவாக இருந்தால் இப்படி செய், இல்லை ஃபால்ஸாக இருந்தால் இப்படி செய். அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? ப்ரோக்ராமிங்கில் எழுதும்போது இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் print something, do this, else print do this அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இஃப் தென் வடிவத்தில் அமைந்த விதிகளின் தொகுப்பு. It is a collection of rules in an if then format. இதுதான் the rule based system அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். விதிகள்னால் ரூல்னு சொல்கிறேன். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமே, உதாரணம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆஃப் ரூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஃப் காய்ச்சல் உள்ளது, அதாவது எனக்கு திடீர்னு எனக்கு வந்து ஒரு காய்ச்சல் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன்னா, காய்ச்சல் இருந்தால் அப்போ எனக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்? நீங்கள் மருத்துவரை போய் அணுகுறீங்க, டாக்டர் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது அப்படிங்கிறீங்க. உடனே டாக்டர் என்ன சொல்லுவார்? அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லி உடனே சீட்டில் எழுதிடுவாரா? மருத்துவ சீட்டில் எழுதுவாரா? எழுதுவார். ஆனால் உங்களை ஜுரம் மட்டுமா இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிடுவாரா? அப்படி எழுதவே மாட்டார். உங்களுக்கு வேறு என்னெல்லாமா பண்ணுது? நீங்கள் உடனே சொல்லுவீங்க, எனக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. உடனே பக்கத்தில் யாருன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லாதீங்க, பேஷண்ட் சொல்லட்டும். இப்படி தான் டாக்டர் சொல்லுவார். ஏன் பேஷண்ட் சொல்லட்டுன்னு சொல்கிறாரு? ஏன்னா அப்போ தான் வந்து பேஷண்ட்டுக்கு தான் தெரியும், எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னா உடனே எனக்கு வந்து அதுக்கான உடம்பு வலி இருக்கும், தலைவலி இருக்கும், உடல் பாரம் இருக்கும், இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே விதி அடிப்படையிலான அமைப்புகள். உடனே அவர் ஒரு லிஸ்ட்டாக ஒரு பெரிய மருந்து சீட்டில் எக்கச்சக்கமாக மருந்துகள் எழுதுவார். இஃப் காய்ச்சல் உள்ளது, இஃப் ஃபீவர் இஸ் ப்ரெசன்ட், அப்புறம் கேட்பார், நாக்கை நீட்டுங்க, நாக்கை நல்லா நீட்டுங்கம்பார். உடனே அதை எதுக்கு செக் பண்ணுவார்? ஒரு டார்ச்சரை வச்சு செக் பண்ணுவார். உங்களுக்கு தொண்டை வலி இருக்கா அப்படின்னு கேட்பார். ஆமாம் டாக்டர், தொண்டை வலி இருக்குது. அப்போது இப்போ என்ன பண்ணுறோம்? 2 கண்டிஷனை ஆட் பண்ணிக்கிறோம். ஆமாம் டாக்டர், தொண்டை வலியும் இருக்குது. ஓஹோ சரி, அப்போ இருங்க, இந்த மருந்து எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லி, இஃப் ஃபீவர் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் தொண்டை வலி உள்ளது அண்ட் சோர் த்ரோட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட், எனக்கு காய்ச்சலும் இருக்குது, தொண்டை வலியும் இருக்குது அப்படின்னா, ஓ காய்ச்சல் இருக்குது, தொண்டை வலியும் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஒருவேளை தொற்று நோய் தான் இருக்கலாமோ? நீங்கள் நேற்று ராத்திரி எதான ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? இல்லை வேறு ஏதான ஒரு கரும்பு சாறு குடிச்சிங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது தண்ணீரை தான் ஒத்துக்கலையா? அதனால் இந்த தொற்று இருக்கலாம். எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான், எல்லாமே ஒரு யூகம் தான். இஃப் ஃபீவர் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் இஃப் சோர் த்ரோட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் தென் இன்ஃபெக்ஷன் மே பி ப்ரெசன்ட். இஃப் காய்ச்சல் உள்ளதென்றால் மற்றும் தொண்டை வலியும் உள்ளதென்றால் தென் எனக்கு தொற்று நோய் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் மே ஆல்சோ பி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறது தான், இதுதான் அந்த ரூல் பேஸ்ட் சிஸ்டம். சரி, அப்போ அந்த விதி அடிப்படையிலான அமைப்பின் முக்கிய கூறுகள் என்னென்ன? முக்கிய கூறுகளா அப்படின்னா என்ன?
கூறுகள்னால் காம்பனன்ட்ஸ், முக்கிய கூறுகள்னால் கீ காம்பனன்ட்ஸ். ஸோ வாட் ஆர் தி கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ ரூல் பேஸ்ட் சிஸ்டம்? அறிவுத்தளம். அறிவுத்தளம்னா என்னங்க? அறிவுனா பிரெயின் இல்லைங்க, நாலேஜ் பேஸ், விதிகளின் தொகுப்பு, அனுமான பொறி. அனுமான பொறியா? இந்த மாதிரி வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அனுமானம்னா இன்ஃபரன்ஸ், பொறினா அந்த இன்ஜின், இன்ஃபரன்ஸ் இன்ஜின். அப்படின்னா என்ன? இன்ஃபரன்ஸ் இன்ஜின்னா என்ன? என்ன செய்யும்? விதிகளை பயன்படுத்தி முடிவுகளை எடுக்கும் வழிமுறை. இந்த இன்ஃபரன்ஸ் இன்ஜின் என்ன பண்ணுன்னா, என்னோட என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூலெல்லாம் நான் பயன்படுத்தி யூஸ் செஞ்சு ஐ வில் கம் டு அ டெசிஷன், ஐ வில் கம் டு அ கன்க்ளூஷன். அது எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்கிறது தான் இந்த இன்ஃபரன்ஸ் இன்ஜின். வேறு என்னெல்லாம் அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனர் இடைமுகம். பயனர் இடைமுகம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன? பயனருடன் தொடர்பு கொள்ளும் வழி. பயனர் இடைமுகம்னா யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குங்க, அந்த சிஸ்டமில் நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா எனக்கு ஒரு பதில் வரும். எனக்கு அந்த இடத்துல நான் கேள்வி கேட்க கேட்க எனக்கு பதில் வந்தால் தான் நான் வந்து இன்னும் ஆக்டிவாக அதோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அதற்கு பேர் தான் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ். அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? இப்போ நான் கிளிக் பண்ணுற சப்மிட் கொடுத்தேன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே போகணும். அந்த ஸ்க்ரீனில் போய்ட்டு கேன்சல் கொடுத்தேன்னா முன்னாடி ஸ்க்ரீனுக்கு வரணும். இல்லைனா பேக்குன்னு கொடுத்தேன்னா கோ பேக்குன்னு கொடுத்தேன்னா முன்னாடி ஸ்க்ரீனுக்கு வரணும். எனக்கு ஒரு வயா மீடியாவாக இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான், அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருந்தால் தான் என்னால் வந்து நிறைய கேள்விகள் கேட்க முடியும், எனக்கு ஏற்ற பதில்களை பெற முடியும். அதை தான் அந்த யூசர் இன்டர்ஃபேஸை தான் நான் வந்து தமிழில் வந்து பயனர் இடைமுகம் அப்படின்னு சொல்கிறோம். பயனருடன் தொடர்பு கொள்ளும் வழி. இதெல்லாம் தான் ரூல் பேஸ் சிஸ்டமில் இருக்குங்க. சரி, இப்போ நம்ம இவ்வளோ நிச்சயத்தன்மையை பற்றி சொல்லிட்டோம். அடுத்து நிச்சயமற்ற தன்மையை கையாளுதல். ஹவு டு யூ ஹேண்டில் அன்சர்டனிட்டி? நிச்சயமற்ற தன்மை என்றால் அன்சர்டனிட்டி. உலக நிகழ்வுகளில் நிச்சயமற்ற தன்மையின் சவால்கள் என்னென்னு பார்ப்போம். சவால்கள்னா என்ன? சேலஞ்சஸ். The challenges of handling uncertainty in the real world scenarios, அதை பற்றி பார்ப்போம். முழுமையற்ற தகவல். அதாவது ஒரு சிலர்லாம் வந்து பயந்துருவாங்க. எனக்கு காய்ச்சல் இருக்குது டாக்டர், எனக்கு எதாவது ஆகிடுமா, எனக்கு எதாவது ஆகுமா, இந்த காய்ச்சல் குறையவே மாட்டேங்குது, எனக்கு என்னென்னு தெரியல, எனக்கு உடம்பெல்லாம் படப்படங்குது, பயந்துருவாங்க. உடனே டாக்டர் வந்து நோயாளி தான் பயப்படுறாருன்னா டாக்டரும் பயப்படுறக்கூடாது. அப்போ மருத்துவர் வந்து என்ன பண்ணுவார்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கேட்பார். ஒரு சிலருக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. அப்போ இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து சுகர் இருக்கும், பிபி இருக்கும், ஹார்ட் இஷ்யூ இருக்கும். ஆனால் டாக்டர்கிட்ட போய்ட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை டாக்டர், ஐ எம் ஹேல் அண்ட் ஹெல்த்தி, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதை பேஸ் பண்ணி டாக்டர் வந்து நல்ல ஒரு சுகர் பேஸ்டு டேப்லெட்ஸாக கொடுத்துட்டா டயபெட்டிக் அப்படியே பீக்கில் போய் அடிக்கும். அப்போது டாக்டருக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் போகலை. அதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி துல்லியமற்ற தரவு. தரவுனா என்ன? டேட்டா சொல்லியிருக்கேன். துல்லியமற்றனா என்ன? இம்ப்ரிசைஸ் டேட்டா. துல்லியமான தரவுனா ப்ரிசைஸ் டேட்டா, துல்லியமற்ற தரவுனா இம்ப்ரிசைஸ் டேட்டா. சரிபார்க்க முடியாத கூற்றுகள் அப்படின்னா அன்வெரிஃபையபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். நாங்கள் போனேன் டாக்டர், அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கலாம்னு சொன்னார், இவர் இப்படி சொல்கிறாரு, அவர் இருக்குங்கிறாரு, இவர் இல்லைங்கிறாரு, நான் எதை நம்புறது? எல்லாமே ஹியர் சேவாக போயிடும். எல்லாமே செவி வழி செய்திகளாக இருந்தால் அன்வெரிஃபையபிள் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் அன்சர்டனிட்டி. இன்னொரு விஷயம், ஒத்துப்போகாத தகவல்கள், இன்கன்சிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன். என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒரு இதோட இது வந்து சிங்க்ரனைஸே ஆகாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் ஹேண்ட்லிங் அன்சர்டனிட்டி. அப்போது இந்த நிச்சயமற்ற தன்மையை ஹவு டு யூ ஹேண்டில் தெம்?
கையாளும் அணுகுமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி அப்ரோச்சஸ் டு ஹேண்டில் அன்சர்டன்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்தகவு கோட்பாடு. நிகழ்தகவு போன பகுதியிலேயே நம்ம பார்த்துருப்போம். நிகழ்தகவுனா என்ன? ப்ராபபிலிட்டி. கோட்பாடுனா என்ன? தியரி. ப்ராபபிலிட்டி தியரி is one of the approach to handle uncertainty. நிச்சயத்தன்மை காரணிகள். நிச்சயத்தன்மைனா certainty, காரணிகள்னா factors. certainty factors one other way to handle uncertainty. மங்கலான தர்க்கம். தர்க்கம்னா என்ன சொன்னேன்? போன பகுதியிலே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். தர்க்கம் என்றால் லாஜிக். மங்கலான தர்க்கம்னா ஃபஸி லாஜிக். ஒரு பகுதி ஃபுல்லாகவே நம்ம வந்து டெம்ஷர்-ஷாஃபர் கோட்பாடை பற்றி பார்த்தோம். டெம்ஷர்-ஷாஃபர் தியரி. ஸோ இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தியரி, சர்டன்டி ஃபேக்டர்ஸ், ஃபஸி லாஜிக், டெம்ஷர்-ஷாஃபர் தியரி, இது எல்லாமே அப்ரோச்சஸ் டு ஹேண்டில் அன்சர்டன்டி. இப்போ அந்த நிச்சயத்தன்மை காரணிகள், சர்டன்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூற்றின் நம்பகத்தன்மையை குறிக்கும் எண் மதிப்பு. அப்படின்னா a numerical value representing the belief in a statement. அப்போ எதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கும் இந்த பிலீஃபை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில் பார்த்துருப்போம். -1லேருந்து +1 வரையிலான அளவில் அமைந்திருக்கும். It ranges from -1 to +1. அதுதான் அந்த பிலீஃப்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, அப்போ அந்த நிச்சயத்தன்மை காரணிகள் எப்படியெல்லாம் இருக்கும், சர்டன்டி ஃபேக்டர்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிஎஃப் வந்து 1ஆக இருந்தால் என்ன சொன்னேன்? வாட் இஸ் தி ரேஞ்ச்? தி ரேஞ்ச் இஸ் பிட்வீன் -1 to +1. if the certainty factor said to be 1, 1ஆக இருந்தால் முழு நம்பிக்கை இருக்கிறது. you have a complete certainty. if the certainty factor said to be 0, அப்படின்னா நம்பிக்கையே இல்லைங்க. no evidence, எவிடன்ஸே இல்லை, அதான் என்னால் நம்ப முடியல. if the certainty factor said to be -1, முழு நம்பிக்கை இன்மை, complete disbelief. இப்படி தான் நம்ம வந்து certainty factor கால்குலேட் பண்ணுறோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், வரலாற்று பின்னணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1970களில் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் மைசன் அமைப்பில் முதலில் பயன்படுத்தப்பட்டது. This has been first used in Meson system at Stanford University way back in the year 1970s. மைசன் அப்படின்னா என்ன? நுண்ணுயிர் தொற்றுகளை கண்டறியும் நிபுணத்துவ அமைப்பு. அப்படின்னா என்ன? நிபுணத்துவ அமைப்புனா எக்ஸ்பர்ட் சிஸ்டம் சொன்னேன். மைசன் இஸ் an expert system for diagnosing bacterial infections. நுண்ணுயிர் தொற்றுகள்லாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் அந்த சர்டன்டி ஃபேக்டர்ஸை நான் எப்படியெல்லாம் நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கணக்கிடுவோம். ஒரு உதாரணத்தை வச்சே கணக்கிடுவோம். ஐயா, நான் வந்து மருத்துவமனைக்கு செல்கிறேன், மருத்துவரை பார்க்குறேன், எனக்கு ஜுரம் காய்ச்சல் இருக்கிறது, அதுக்கு மேலே ஒரு சில உடல் உபாதைகள்லாம் இருக்கிறது, எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குமா இல்லையாங்கிறத சொல்கிறது தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அப்போ நிச்சயத்தன்மை காரணிகளுடன் ஏற்படுத்தும் விதிகள், ரூல்ஸ் வித் சர்டன்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் காய்ச்சல் உள்ளது என்றால், இஃப் ஃபீவர் இஸ் ப்ரெசன்ட், தென் தொற்று நோய் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் மே பி ப்ரெசன்ட். உடனே நான் என்ன சொல்கிறேன்? ஃபீவர் இருக்கா, காய்ச்சல் இருக்கா? உங்களுக்கு காய்ச்சல் எவ்வளோ நாளாங்க இருக்குது? 3 நாளாக இருக்குது டாக்டர். 3 நாளாக என்ன பண்ணீங்க? நான் வீட்டிலேயே இருந்த ஒரு சில மாத்திரைகள் எடுத்து போட்டேன் என்ன செஞ்சது? போட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு காய்ச்சல் கம்மியாக இருந்தது. திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி காய்ச்சல் அதிகமாச்சு. திருப்பி போட்டேன், திருப்பி காய்ச்சல் குறையுது, திருப்பி ஏறுது, திருப்பி குறையுது, திருப்பி ஏறுது.
இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாத்திரையை நிறுத்திட்டேன்னா திருப்பி திருப்பி ஏறிடுது டாக்டர். அப்படியா? அப்போது ஒரு சர்டனிட்டி ஃபேக்டர் வந்து 70% வச்சுக்கலாம். உனக்கு ஃபீவர் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சர்டனிட்டி ஃபேக்டர் 70%. 70% நம்ம என்ன சொல்கிறோம்? -1 to +1 வரைக்கும் தான் இருக்கலாம்னு சொல்கிறோம். அப்போது 70% இங்கே நான் எப்படி நான் டிட்டர்மைன் பண்ண முடியும்? ரெப்ரசன்ட் பண்ணுறது 0.7 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். 0.7. ஸோ சர்டனிட்டி ஃபேக்டர் இந்த இடத்துல 0.7. இப்போது ஒரு பேசிக் கால்குலேஷன் ரூல்ஸ் எடுத்துப்போம். 2 கூற்றுகளின் இணைப்பு இருக்குது. அண்ட் 2 கூற்றுகளின் இணைப்புனா அண்ட் 2 கூற்றுகளின் சேர்க்கை வந்து ஆர். இது இல்லைனா அது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்னா அண்டு certainty factor of A and B equal to minimum of certainty factor of A, certainty factor of B. 2 கூற்றுகளின் சேர்க்கை ஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா combination of 2 statements are which is represented as certainty factor of A or B which is equal to max of certainty factor of A, certainty factor of B. அதாவது ஒரே முடிவுக்கான 2 விதிகளின் கூட்டு அண்ட் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அவை இரண்டும் நேர்மறையாக இருந்தால், இஃப் போத் ஆர் பாசிட்டிவ், ஃபீவர் இருக்குது, தொண்டை வலி இருக்குது, அப்போ இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா? இருக்குங்கிறதுக்கு உறுதிப்பாடுகள் அதிகமாக இருக்குது. அப்போது இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஃபீவர் வந்து R1 இன்னொன்று R2ன்னு வச்சுக்கிட்டேன்னா certainty factor of R1, R2 equal to certainty factor of R1 plus certainty factor of R2 minus certainty factor of R1 into certainty factor of R2. certainty factor of R1 கூட்டல் certainty factor of R2 கழித்தல் certainty factor of R1 பெருக்கல் certainty factor of R2. அப்போது இது எப்போது? இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால். அவை இரண்டும் எனக்கு வந்து எதிர்மறையாக இருந்தால், இஃப் போத் ஆர் நெகட்டிவ், அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா certainty factor of R1, R2 equal to certainty factor of R1 plus certainty factor of R2 plus certainty factor of R1 into certainty factor of R2. அதாவது ரெண்டும் பாசிட்டிவாக இருந்தால் இந்த இடத்துல மைனஸ் வரும், ரெண்டும் நெகட்டிவாக இருந்தால் இந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் வரும். ஒன்று நேர்மறையாகவும் மற்றொன்று எதிர்மறையாகவும் இருந்தால், if one is positive and if one is other is negative, then இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா certainty factor of R1, R2 equal to certainty factor of R1 plus certainty factor of R2 whole divided by 1 minus minimum of certainty modulus of certainty factor of R1, modulus of certainty factor of R2. இது தாங்க ஃபார்முலே. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சினாரியோ பார்ப்போம். உதாரணமாக மருத்துவ நோயறிதல் அதில் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மெடிக்கல் டயக்னோசிஸ். அந்த மெடிக்கல் டயக்னோசிஸில் எப்படி இருக்குன்னா ரூல் 1, எனக்கு வந்து இப்போது காய்ச்சல் உள்ளது, இஃப் ஃபீவர் இஸ் ப்ரெசன்ட், certainty factor is 0.8, தென் அப்போ எனக்கு வந்து என்ன இருக்கலாம்? இன்ஃப்ளூயன்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கணும். இவ்வளோ நேரம் என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்? அது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். இஃப் ஃபீவர் இஸ் ப்ரெசன்ட், இதை நான் எவ்வளோ சொல்கிறேன்? certainty factor வந்து 0.8 நான் சொல்லிடுறேன், which is nothing but 80%. அப்போ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸா மே பி ப்ரெசன்ட். இன்ஃப்ளூயன்ஸாக நான் என்ன சொல்கிறேன்? certainty factor of 0.6, அதாவது 60% இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரூல் 2ல் நான் என்ன சொல்கிறேன்? இஃப் தலைவலி உள்ளது, எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா certainty factor வந்து 0.9, 90% இருக்குன்னு சொல்கிறேன். சரி, அப்போது தலைவலி இருக்குன்னா இன்ஃப்ளூயன்ஸாகவும் இருக்கலாம். அதுக்கு தலைவலி இருக்குன்னா certainty factor 0.5, 50% இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம இதை வந்து ஒரு கணக்கீடு செய்வோமா? இங்கே என்ன சொல்கிறோம்? ஃபீவர் இருக்குன்னா 0.8, 80%. இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் அப்படின்னா இங்கே 0.6. விதி 1ல் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா? ஸோ 0.8 பெருக்கல் 0.6, 0.8 பெருக்கல் 0.6 எவ்வளோ வருது? 0.48. ரெண்டாவது விதியில் தலைவலி வந்து 0.9,
இன்ஃப்ளூயன்ஸா வந்து 0.5. அப்போ ரெண்டாவது விதிப்படி 0.9 பெருக்கல் 0.5 0.45. இப்போது இங்கே என்ன சார் ஆயிடுச்சு, ரெண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவ். இஃப் போத் ஆர் பாசிட்டிவ் அப்போது ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸாக்கு அப்போ என்ன ஃபார்முலே சொன்னோம், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் CH of R1, R2 equal to CH of R1 plus CF of R2 minus CF of R1 into CF of R2. இந்த ஃபார்முலா தானே சொன்னோம். அப்போ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா CF of R1 என்ன சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறோம், R1 வந்து 0.48 ப்ளஸ் 0.45 மைனஸ் ஆஃப் 0.45 into 0.48 into 0.45 அப்படின்னு போட்டிங்கன்னா எனக்கு வரக்கூடிய விடையானது 0.714. அப்போது certainty factor of having influenza will be equal to 0.714 எனக்கு அதில் இருக்கலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி. ஏன்னா இங்கே ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஒருவேளை ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலையை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒருவேளை ரெண்டுமே நெகட்டிவாக இருந்ததுன்னா அதற்கு தகுந்த மாதிரி ஃபார்முலையை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்படி தான் நம்ம சர்டனிட்டி ஃபேக்டரை கண்டுபிடிக்க முடியும், அதாவது நிச்சயத்தன்மை காரணிகளை கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்போது இதோடைய சவால்கள் மற்றும் வரம்புகள் என்னென்ன இருக்கும்? சவால்கள்னால் சேலஞ்சஸ் சொன்னேன், வரம்புகள்னால் லிமிட்டேஷன்ஸ். வாட் ஆர் தி சேலஞ்சஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ்? த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சர்டனிட்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உறுதியான புள்ளியியல் அடிப்படை இல்லை, lack of solid statistical foundation. அடுத்தது பார்த்திங்கன்னா, நிபுணர்களிடமிருந்து சர்டனிட்டி ஃபேக்டர் மதிப்புகளை பெறுவதில் சிரமம். நிறைய பேர் டிஸ்க்ளோஸே பண்ண மாட்டாங்க. ஒரு பேஷண்ட்டோட டேட்டாவை இன்னொருத்தருக்கு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். ஸோ சர்டனிட்டி ஃபேக்டர் டீட்டெயில்ஸ் பெறுவது மிகவும் சிரமம். difficulty in eliciting the certainty factor values from the experts. இந்த இடத்துல நமக்கு டாக்டர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, பெரிய அளவிலான அமைப்புகளில் சிக்கல்கள், காம்ப்ளிகேஷன்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல் சிஸ்டம்ஸ். இப்போது அதுக்கப்புறம் மற்ற அணுகுமுறைகளுடன் கம்பேர் பண்ணுவோம், ஒப்பீடு செய்து பார்த்தால் மற்ற அணுகுமுறைகள்லாம் என்னென்னலாம் இருக்குது? பேய்ஷியன் நெட்வொர்க்ஸ். அந்த பேய்ஷியன் நெட்வொர்க்குகள் புள்ளியியல் ரீதியாக உறுதியானது. அடுத்து பார்த்திங்கன்னா, மங்கலான தர்க்கம்னு சொன்னோம். அப்படின்னா என்ன? ஃபஸி லாஜிக் வந்து சிறந்த தொடர்ச்சியான மதிப்புகளுக்கு உதவுகிறது. அடுத்து நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷனுக்கு ஹேண்டில் பண்ணும். ஸோ சிக்கலான உறவுகளுக்கு இதை உபயோகப்படுத்தலாம் நியூரல் நெட்வொர்க்ஸை. ஸோ அப்படி தான் மற்ற அணுகுமுறைகளோட ஒப்பீடு செய்கிறோம். இப்போ இந்த பகுதியின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இப்போ இந்த பகுதியில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? how were you able to handle uncertainty using a rule based system? அதாவது certainty ஃபேக்டர்ஸை எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு சில ஃபார்முலையை பேஸ் பண்ணி ஒரு உதாரணமும் இந்த பகுதியில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போது இந்த பகுதியோட தொகுப்புரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வாட் வேர் தி கீ பெனிஃபிட்ஸ் ஆஃப் சர்டனிட்டி ஃபேக்டர்ஸ்? கீ பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விதி அடிப்படையிலான அமைப்புகளில் நிச்சயமற்ற தன்மையை எளிதாக கையாளுதல். விதினா என்ன சொன்னேன்? ரூல். அடிப்படையிலான அமைப்புகளில் அப்படின்னா என்ன? அதோட ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் நிச்சயமற்ற தன்மையை எளிதாக கையாளுதல். சிம்பிள் வே ஆஃப் ஹேண்ட்லிங் ஆஃப் அன்சர்டனிட்டி இன் அ ரூல் பேஸ்ட் சிஸ்டம். அடுத்து பார்த்திங்கன்னா, மனித நிபுணர்களின் அறிவை மாதிரியாக்க உதவுகிறது. இட் ஹெல்ப்ஸ்
மாடல் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் நாலேஜ். மனித நிபுணர்களின் அறிவை மாதிரியாக உதவுகிறதுனா ஹியூமன் எக்ஸ்பர்ட் நாலேஜை அதை வந்து ஹெல்ப் பண்ணும். இட் ஹெல்ப்ஸ் மாடல் ஹியூமன் எக்ஸ்பர்ட் நாலேஜ். அடுத்து பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு துறைகளில் நடைமுறை பயன்பாடுகள் அப்படின்னா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன் வேரியஸ் டொமைன்ஸ். இதெல்லாம் தான் இந்த பகுதியோட சாராம்சம். கீ பெனிஃபிட்ஸ் ஆஃப் சர்டனிட்டி ஃபேக்டர்ஸ். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.